இப்போ முருங்கைக்காய் ரசம் நான் வைக்க போகிறேன். அது எப்படின்னு பாருங்க. முருங்கைக்காய் ரசம் டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு, சத்துக்கு சத்து. இப்போ நான் பண்ண போகிறேன். என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கு பாருங்க. முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன், பூண்டு தோலோடு இடித்து வச்சிருக்கேன், 2 சின்ன பச்சை மிளகாய் வச்சிருக்கேன், கருவேப்பிலை வச்சிருக்கேன், அப்புறம் ரசப்பொடி வச்சிருக்கேன், மஞ்சள் பொடி வச்சிருக்கேன், கடுகு வச்சிருக்கேன், பெருங்காயம் வச்சிருக்கேன், தக்காளி வச்சிருக்கேன், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கேன், உப்பு வச்சிருக்கேன். இப்போ முருங்கைக்காவை நான் வேக வைக்க போகிறேன் தண்ணியில், நல்ல தண்ணியில். இதை முருங்கைக்காய் போட்டுட்டேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுறேன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுறேன், கொஞ்சம் உப்பு வந்து ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக ஒரு உப்பு போடுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா முருங்கைக்காய் நல்லா வேகணும். ஏன்னா ரசத்துக்கு முருங்கைக்காவை நம்ம முழுசாக போட போகிறது இல்லை, முருங்கைக்காய் உள்ளே இருக்கிற சதை மட்டும் தான் எடுக்க போகிறோம். அப்படின்னா நல்லா வெந்தால் தான் அந்த சதையை எடுக்க முடியும். இப்போ நான் வேக வைக்கிறேன். இப்போ நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கேன். இதில் பூண்டு நான் இடிச்சு வச்சதில் பாதி போடுறேன், மீதி பாதி வந்து தாளிப்பில் பண்ணேன். அப்புறம் பச்சை மிளகாய் சொன்னேன் இல்லையா, அந்த பச்சை மிளகாவை நான் போடுறேன். கருவேப்பிலை பாதி தான் போடுறேன், பாதி வந்து தாளிக்கும் போது போடுறேன். அப்புறம் இது பாருங்க, தக்காளி போடுறேன். நான் தக்காளி போட்டுடுறேன். இப்போ வந்து புளிவாசனை போகிற வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கிறேன். நிறைய தண்ணி இல்லை, அப்புறம் தான் தண்ணி ஊற்ற போகிறேன். இது வந்து நல்லா வேகணும், இந்த தக்காளி நல்லா வேகணும். இப்போ முருங்கைக்காவை தனியாக வந்து நம்ம வேக வச்ச கடாயிலிருந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அந்த தண்ணி அப்படியே இருக்குது, அப்புறமேல ரசத்துக்கு கலக்கணும். இப்போ முருங்கைக்காயில் உள்ளே இருக்கிற சதையை ஸ்பூனில் தனியாக எடுத்துடுறேங்க. பாருங்க, இந்த மாதிரி தனியாக எடுக்கணும். ஒவ்வொன்றுமே பொறுமையாக எடுக்கணும். இது ஒரு பெரிய வேலை இல்லை, ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு. சோம்பேறித்தனம் பண்ணாமல் தனியாக எடுக்கணும். வேலை நினச்சா எல்லாமே வேலை தான், வந்து சுலபம் நினச்சா எல்லாம் சுலபம் தான். இன்வால்மெண்ட்டோடு பண்ணால் எல்லாமே ருசியாக இருக்கும். இப்போ ரசம் வந்து கூட்டி வச்சேன் இல்லையா, அது நல்லா வெந்து தக்காளி எல்லாம் வெந்து நல்லா இருக்கு. இப்போ வந்து முருங்கைக்காயுடைய சதை இருக்கு இல்லையா, எடுத்துருக்கேன் தனியாக, அது இதில் போடுறேன். நான் அந்த சதையை போட்டுடுறேன். அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காயுடைய தோலெல்லாம் நல்லா புடிஞ்சு, ஏற்கனவே முருங்கைக்காய் நாங்கள் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இதை எடுத்து நான் இதில் ஊற்றுறேன். இந்த ரசத்தோடு கலக்கிட்டேன் நான். ஓகேவா? இப்போ வந்து நான் தாளிச்சு கொட்டிட்டு கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ வந்து நெய்யும் எண்ணெயும் போட்டிருக்கேன். இதில் வந்து கடுகு, அப்புறம் வந்து கருவேப்பிலை, பூண்டு போட்டிருக்கேன், பெருங்காயம், காஞ்ச மிளகாய் ஒன்றே எடுத்து இது பண்ணியிருக்கேன், மிளகுத்தூள், ரசப்பொடி இது போட்டிருக்கேன், 2 3. இப்போ இதை கொஞ்சம் வதக்கிறேன். அதுக்கிட்ட இப்போ வந்து இதை வந்து நம்ம ரசத்துக்கு கொட்டுறேன்.
இப்போ ரசம் நுரைச்சி வருது. இதில் கொஞ்சோண்டு தூள் பண்ண வெல்லம் போடுறேன். அது வந்து உங்களுக்கு வேணாம்னா விட்டுடுங்க, ஏன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்புறம் எலுமிச்சம்பழம் சும்மா ஒரு 2 சொட்டு, அவ்வளோதான், ஒரு டேஸ்ட்டுக்கு பண்ணிட்டு இப்போ ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. அவ்வளோதான் ரசம். அப்புறம் கொத்தமல்லி போட்டுருங்க. இதோட ரசம் ஓவர். இப்போ ரசம் டேஸ்ட் பண்ணணும் இல்லையா, எப்படி வந்துருக்குன்னு பார்க்கணும்ல. ரசம் மட்டும் எப்பவுமே தளர ஊற்றி சாப்பிடணும், இதுவாக பண்ணக்கூடாது. ரசம் மட்டும் அப்படியே ஓடணும், தட்டில் ஓடும்போது பிடிச்சி சாப்பிடணும். ரசத்தை இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன், எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம். நல்லா இது பண்ணிட்டு, சூடாக இருக்கு. சூப்பராக வந்திருக்கு. முருங்கைக்காய் ஃப்ளேவரும் இருக்கு, ரசம் ஃப்ளேவரும் இருக்கு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் செய்துட்டு கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் சாப்பிட்றேன்.